ராமதாஸ் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு தீர்மானித்திருப்பது சிறப்பானது. இந்தியாவில் அடுத்து நடைபெறவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது. தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அரசியல் விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்தியாவில் சமூக நீதியை நிலைநிறுத்த வகை செய்யும் இந்த முடிவு மிகவும் சிறப்பானது. பாமகவின் முயற்சியால் கடந்த 3 முறை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவது கிட்டத்தட்ட சாத்தியமாகி கடைசி நேரத்தில் கை நழுவிய நிலையில் இப்போது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இது பாட்டாளி மக்கள் கட்சியின் 30 ஆண்டுகளுக்கும் மேலான முயற்சிக்கு கிடைத்த பலன் ஆகும். இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாமக சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எவ்வளவு விரைவாக தொடங்க முடியுமோ அவ்வளவு விரைவாக மத்திய அரசு தொடங்க வேண்டும். அதன் மூலம் அனைவருக்கும் முழுமையான சமூக நீதி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மத்திய அரசு நடத்தும் கணக்கெடுப்பு மேலோட்டமான ஒன்றாகத்தான் இருக்கும் என்பதாலும் தமிழ்நாட்டில் உள்இட ஒதுக்கீடு வழங்க கூடுதல் புள்ளி விவரங்கள் தேவை என்பதாலும் தமிழக அரசு 2008ஆம் ஆண்டின் புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின் கீழ் மக்களின் சாதி, கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் அறிய தனியாக சாதிவாரி சர்வே, காஸ்ட் சர்வே எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் எனவும் கூறியுள்ளார்.